பன்னீரை வச்சு நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்து சோயா பன்னீர் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அதை உதிரியாக உதிர்த்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவாக எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பல்ஸில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். தேவையான உப்பு சேர்த்துங்க. மல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இப்போ நம்ம மாவில் கலந்துக்கலாம். கடலை மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவு கடலை மாவு, வெங்காயம் எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. கலந்து விட்டுக்கலாம் நல்லா. தனி மிளகாத்தூள், 65 மசாலா, மஞ்சத்தூள் இப்போ நம்ம மாவில் கலந்துக்கலாம். நல்லா மாவை கலந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சோனையும் கொஞ்சம் தான் போட்டு எடுக்கலாம். One minute, 37 seconds later. பாருங்க, ரொம்ப கிரிப்ஸியாக சூப்பராக பக்கோடா வந்திருக்கு. சோயா பன்னீர் பக்கோடா சூப்பராக மொறுமொறுன்னு ரெடி ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.